Habakkuk 2 Tables Bible Study, Presentation number 50, 1989 Part 5, King of North. ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது 50வது பிரசன்டேஷன். 1989 என்கிற ஆண்டை நாம் தியானித்து வருகிறோம். பகுதி 5. இன்றைக்கு நாம் வடதேசத்தின் ராஜா, வடதிசையின் ராஜா, அது யார் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். த கிங் ஆஃப் நார்த். இதை படிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இதோ சத்தியம் சொல்ல இருக்கிறேன் தகப்பனே. பாரத்திலிருந்து எனக்கு ஞானத்தை கொடுத்தரலும் பிதாவே. என்னுடைய பாவலுக்கு கழுவி அருளும் பிதாவே. உங்களுடைய வார்த்தை மாத்திரம் என் வாயில் வர கிருபை தரும் பிதாவே. கேட்கிற ஒவ்வொருவருடன் நீ கூட இருக்க ஜெபிக்கிறேன் பிதாவே. இதோ கடைசியாக எங்களுடைய சபைக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த சத்தியத்தை நாங்கள் படித்து புரிந்து கொள்ள எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவியை கொடுத்தரலும் பிதாவே. இயேசுவினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். 1989 என்கிற ஆண்டு, இது 144,000 பேரை தேவன் சேகரிக்க தொடங்கிய ஒரு ஆண்டாக நாம் படித்தோம். தானியேல் 11:40 45 6 வசனங்கள். இந்த 6 வசனங்கள் தான் தற்கால சத்தியம். இந்த 6 வசனங்களிலே வேதாகமம் முழுவதுமாக அடங்கி இருக்கிறது. இதில் 11:40 வசனத்தை நாம் தியானித்தோம். இதில் இந்த வசனத்திலே 2 முடிவு காலங்கள் இருக்கிறது. முதலாவது முடிவு காலம், வடதேசத்து ராஜா வின் மீது தென் தேசத்தின் ராஜா போருக்கு செல்கிறார். பிரான்ஸ் பேப்பசியை எதிர்த்து செல்கிறது. அப்பொழுது மிருகத்துக்கு காயம் ஏற்படுகிறது. இது முதலாவது முடிவு காலம். அடுத்ததாக வடதிசை ராஜா பேப்பசி யார் மீது யுத்தத்திற்கு வருகிறார் என்றால் தென் தேசத்தின் மீது. தென் திசை. இந்த தென் திசை யார் என்றால் சோவியத் யூனியன் என்று நாம் படித்தோம். அப்பொழுது பேப்பசி போப்பு மார்க்கம் மறுபடியுமாக ஜெயிக்கிறது. 2 முடிவு காலங்கள். இதை நாம் தியானித்தோம். எப்பொழுது இந்த பேப்பசி ஜெயித்தது, இந்த போப்பு மார்க்கம் இந்த போரில் ஜெயித்தது என்றால் 1989 என்று நாம் சென்ற பிரசன்டேஷனில் படித்தோம். அது எப்படி ஜெயித்தது என்று படித்தோம். கம்யூனிசத்தை எப்படி அது ஒழித்தது, சோவியத் யூனியனை எப்படி ஒழித்தது என்று நாம் படித்தோம். அதுக்கு யாருக்கு உதவி செய்தால், அமெரிக்கா உதவி செய்த என்றும் நாம் பார்த்தோம். வேதாகமத்திலே தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ட்ரிபிள் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராஃபஸி என்று இருக்கிறது. தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் ராஜ்யங்களை பார்க்க முடிகிறது. பாபிலோன், மேதோ பெர்சியா, கிரேக்கு, ரோம். தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே ரோம் வருகிறது. அந்த ரோம் அந்நியான ரோம். அந்த ரோம்க்கு அடுத்து 1260 வருடம் பேப்பல் ரோம் என்கிற அந்த ராஜ்யம் ஆட்சி செய்தது. 1260 வருடம். மறுபடியுமாக உலக இறுதியிலே மறுபடியுமாக இந்த போப் மார்க்கம் மறுபடியுமாக ஆளப்போகிறது. அது மாடர்ன் ரோம் என்று நாம் அழைக்கிறோம். முதலாவது ஒரு ரோம தேசம் இருந்தது, பேகன் ரோம், பேப்பல் ரோம். கடைசியாக மறுபடியுமாக இந்த மாடர்ன் பேப்பசி மறுபடியுமாக போப் மார்க்கம் வரப்போகுது. இது ட்ரிபிள் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராஃபஸி. முதலாவது இருந்த இந்த அந்நியான ரோம், அது ஆட்சிக்கு வருவதற்கு அது என்ன செய்தது என்றால் 3 ராஜ்யங்களை விழத்தள்ளினது. அது என்னவென்று பார்த்தோம் என்றால் சிரியா, பாலஸ்தீன், எகிப்து. சிரியா, பாலஸ்தீன், எகிப்து. அதே மாதிரி இந்த போப் மார்க்கம் பேப்பசி ராஜ்யத்தை பிடிக்கிறதற்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் 3 கொம்புகளை விழத்தள்ளினார்கள். 3 கொம்புகள் எது என்று பார்த்தா ஹெருலை, வேண்டல்ஸ், ஆஸ்ட்ரோகாட்ஸ் என்று நாம் தீர்க்க தரிசனத்தை ஆராயும் பொழுது நமக்கு தெரிய வருகிறது. இப்போ மாடர்ன் ரோம், இப்பொழுது இருக்கிற பேப்பசி, இப்பொழுது இருக்கிற போப் மார்க்கம், அது மறுபடியும் உலகத்தை கைப்பற்ற வேண்டும். அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்படி முந்தின 2 ரோமும் 3 ராஜ்யங்களை விழத்தள்ளினதோ அதே மாதிரி இப்பொழுதும் அது 3 ராஜ்யங்களை விழத்தள்ள வேண்டும். அதுதான் தானியேல் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்ற 3 ராஜ்யத்தை கைப்பற்றும் என்றால்
ரஷ்யா, அதாவது சோவியட் யூனியன், அதுக்கப்புறம் அமெரிக்கா, அதுக்கப்புறம் உலகம் முழுவதுமாக அது வரும். சோவியட் யூனியனை எப்பொழுது ஜெயித்தது? 1989 ஜெயித்து விட்டது. இன்னும் 2 தான் இருக்குது. ஒன்று அமெரிக்கா, அதுக்கப்புறம் உலகம் முழுவதுமாக அது பிடிக்க வேண்டும். இப்பொழுது இதை தான் தானியேல் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் நமக்கு சொல்கிறது. ஏனென்றால் தானியேல் 11ஆம் அதிகாரம் 41வது வசனம் நியாயராசிரிப்பு சட்டத்தை குறித்து பேசுகிறது. 40வது வசனம் நாம் வாசிப்போம். முடிவு காலத்திலோ வென்றால் தென்திசை ராஜா அவனோட முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேக கப்பல்களோடும் சூறை காற்றை போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான். இதில் தான் அந்த 2 முடிவு காலங்கள் நாம் பார்க்க முடியும். இப்பொழுது இந்த 3 சக்திகள் யார் என்று நாம் பார்க்க வேண்டும். முக்கியமாக நாம் இப்பொழுது பார்த்த 3 சக்திகள் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்க வல்லமைகள். இந்த வசனத்தில் இருக்க வல்லமைகள், ஒன்று பேப்பசி அமெரிக்கா. பேப்பசி சோவியட் யூனியனை அழிக்கிறது, அதற்காக உதவி செய்கிறது அமெரிக்கா என்று நாம் சென்ற ப்ரெசன்டேஷனில் பார்த்தோம். யாரை அழித்தார்கள் என்று பார்த்தோம் என்றால் சோவியட் யூனியனை இவர்கள் அழித்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இதை தான், இந்த 3 சக்திகளை தான் தானியேல் 11:40 3 சக்திகள் இருக்கிறது வல்லமை. இதை தான் வெளிப்படுத்தல் 16:13 நாம் வாசிக்க முடிகிறது. வெளிப்படுத்தல் 16:13. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். 3 அசுத்த ஆவிகள். இந்த 3 அசுத்த ஆவிகள் யார் என்று நாம் பார்த்தோம் என்றால் இந்த 3 வல்லமை என்று நமக்கு புரிய வருகிறது. இதை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த 3 சக்திகளும் என்ன செய்கிறது என்றால் உலகத்தை ஒரு போருக்கு நடத்துகிறது. அந்த போர் தான் அர்மகெதான். அர்மகெதான் யுத்தத்திற்கு இந்த 3 சக்திகளும் நடத்துகிறது. தானியேல் 11:40 இதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 16:13 இதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 11:40 வடதிசை ராஜா பேப்பசி என்று நாம் நம்ப வேண்டும். அதை நம்பவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு முடிந்துவிட்டது என்று நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் தானியேல் 11ஆம் அதிகாரம் கடைசி 6 வசனங்கள் தான் மொத்த வேதாகமே அடங்கி இருக்கிறது. இந்த புரிதலுக்குள்ளாக நாம் வரவில்லை என்றால் நாம் ரட்சிப்பை இழந்து போவோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற் கொண்டு சொல்லி வருகிறார். அவர் எப்படி ஆரம்பித்தார்? இந்த ராஜ்யங்களை பாபிலோனிலிருந்து ஆரம்பித்தார். முடிவும் எப்படி? மாடர்ன் பாபிலோன், நவீன பாபிலோனில் அவர் முடிக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது பாபிலோனிலிருந்து ஆரம்பிக்கிறார். எங்கே முடிக்கப் போகிறார்? மாடர்ன் பாபிலோன், நவீன பாபிலோனில் முடிக்கப் போகிறார். இந்த நவீன பாபிலோனில் அவர் முடிக்கிறதுக்கான காரணம் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால் தானியேல் 12:1 என்ன இருக்கிறது என்றால் கிருபையின் காலத்தின் முடிவு. இந்த கிருபையின் காலத்தின் முடிவுக்கு முன்னாடி இருக்கிற 6 வசனங்கள் தான், அந்த வசனங்கள் தான் நமக்கு என்ன தெரியப்படுத்தும் என்றால் யார் இந்த கடைசி காலத்தில் இந்த உலகத்தை கைப்பற்றப் போகிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது. அப்போது அந்த வசனத்தில் இருக்கிற வடதிசை ராஜா பேப்பசி என்று நமக்கு தெரியவில்லை என்றால் நம் ரட்சிப்பை இழந்து போய்விடும். ஏனென்றால் 12:1 கிருபையின் கால முடிவை பேசுது. கிருபையின் காலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதோடைய முடிவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்னாடி இருக்கிற அந்த 6 வசனங்கள் நமக்கு புரிய வேண்டும். அதில் எந்த ராஜா இருக்கிறார் என்று நமக்கு தெரிய வேண்டும். இதை படித்து இதை புரிந்து கொண்டால் ஒழிய நாம் ரட்சிப்பு அடைய முடியாது கடைசி காலத்திலே. அப்போது இந்த வசனங்கள் யாரை குறித்து சொல்கிறது? போப் மார்க்கத்தை குறித்து சொல்லுகிறது, பாவ மனுஷனை குறித்து சொல்லுகிறது. இது அம்மையார் எழுதியிருக்காங்க பாருங்கள். Selected Messages, Book 2, 102. The scenes connected with the working of man of sin are the last features plainly revealed in this earth history. உலக சரித்திரத்திலே வேதாகமத்தில் பார்த்தோம் என்றால் அது அனைத்துமே நமக்கு என்னத்தை காட்டுகிறது என்றால் பாவ மனுஷன் எப்படி வெளிப்பட போகிறான், அவனுடைய வேலை என்னவென்று நமக்கு காட்டுகிறது என்று அம்மையார் இங்கே எழுதியிருக்கிறார்கள்.
அப்படி என்றால் இந்த பாவ மனுஷன் யார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 11:40 வடதிசை ராஜா. இந்த வடதிசை ராஜா போப் மார்க்கம் தான், பேப்பசி தான் என்று நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது உண்மையான வடதிசை ராஜா யார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான வடதிசை ராஜா யார் என்று பார்த்தோம் என்றால் அது இயேசு கிறிஸ்து. நாம் சங்கீதத்திற்கு செல்வோம். சங்கீதம் 48:1-2 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். இது வடதிசை. வடதிசை ராஜா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது. இந்த பேப்பசி போப் மார்க்கம் என்ன செய்கிறது என்றால் அந்த சிங்காசனத்தை கைப்பற்றுகிறது. ஆனால் இந்த சிங்காசனத்தை போப்பு மார்க்கம் தான் கைப்பற்றுகிறதுல ஒரு வல்லமை அந்த போப் மார்க்கத்தை நடத்துகிறது. அதுதான் இந்த சாத்தான். சாத்தான் பூமியிலே தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொள்கிறான். அவனுடைய சித்தம் என்னவென்று பார்த்தோம் என்றால், நான் தேவனுடைய இடத்தை நான் பிடிக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அப்போது இந்த சாத்தான் போப் மார்க்கத்தை வைத்து அவனுடைய சித்தத்தை செய்து கொள்வதற்காக கையாளுகிற ஒரு முறைமையை தான் இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியுது. எப்படி இந்த உலகத்தை ஆட்சிக்குள் கொண்டு வருகிறது போப் மார்க்கம் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்க சாத்தான். இதை நம்ம 9 Testimonies for the Church 2:30. The determination of Antichrist to carry out the rebellion he began in heaven will continue to work in the children of disobedience. பாவ மனுஷன். இங்கே ஆன்டி கிரைஸ்ட் என்று இருக்கிறது, அந்தி கிறிஸ்து. பரலோகத்திலே சாத்தான் என்ன வேலையை தொடர்ந்தானோ அதே வேலையை தான் இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். யாரை வைத்து? சில்ட்ரன் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளை வைத்து அவன் நடத்தி கொண்டிருக்கிறான். அப்போது இந்த அந்தி கிறிஸ்து என்பது யாருக்கு ஒத்து வருகிறது என்றால், முதலாவது அந்தி கிறிஸ்து சாத்தான், அதற்கப்புறம் போப் மார்க்கம், பேப்பசி. ஏனென்றால் அவன் பரலோகத்திலே என்ன நினைத்தான் என்றால், எனக்கு தேவனுடைய இடம் வேணும் என்று நினைத்தான். பூமியிலே இந்த போப் மார்க்கம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஆலயத்திலே தேவனை போல் உட்கார்ந்து தேவனை போல அங்கே பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்க முடிகிறது. ஏசாயா 14:12 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய சித்தம் என்னவென்று. ஏசாயா 14:12, அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. அதிகாலையின் மகனாகிய விடிவெளி, இது சாத்தானை குறித்து பேசுகிறது. வானத்திலிருந்து கீழே விழத்தள்ளப்பட்டான். எப்பொழுது விழத்தள்ளப்பட்டான் என்றால், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மீகாவேலும் அவனை சார்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போது மீகாவேல் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதனால்தான் மீகாவேலுடைய அர்த்தம் என்னவென்றால், ஹூ இஸ் லைக் காட், தேவனை போல, தேவனுக்கு நிகர் யார் என்று அந்த அர்த்தம் சொல்லுகிறது. அத்தாரிட்டி ஆஃப் காட், தேவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. ஆனால் மீகாவேலோடு அவன் யுத்தம் செய்யும்பொழுது, எனக்கு அந்த அத்தாரிட்டி, அந்த வல்லமை எனக்கு வேண்டும், அந்த உரிமை எனக்கு வேண்டும் என்று அவன் அங்கே பார்க்கிறான். தேவனுடைய அத்தாரிட்டி, தேவனுடைய அந்த சக்தி என்ன என்று பார்த்தோம் என்றால், தேவனுக்கு இருக்கிற சக்தி, யாராலுமே செய்ய முடியாத ஒரு சக்தி என்னவென்று பார்த்தோம் என்றால் ரிசரெக்ஷன், உயிர்த்தெழ செய்தல் தான் தேவனுடைய மிகப்பெரிய வல்லமை. அப்போது அவன் சாத்தான் என்னத்தை எதிர்பார்க்கிறான் என்றால், நானும் உயிர்த்தெழ வைக்க வேண்டும் என்று அவன் சித்தம், அவனுடைய சித்தம், நானும் தேவனை போல, தேவன் என்ன செய்கிறாரோ அதை நான் செய்ய வேண்டும். இது யூதா புஸ்தகத்திலே மோசேவின் சரீரத்தை குறித்து சாத்தான் மீகாவேலோடு தர்கித்து பேசுகிறார். அப்படி தர்கித்து பேசும்பொழுது அங்கே என்ன நடந்தது என்று அம்மையார் எழுதுகிறாங்க, நம்ம வாசிப்போம். The Spirit of Prophecy Volume 1 342-343. Satan exulted that he had succeeded in causing Moses to sin against God. For this transgression Moses came under the dominion of death. If he had continued faithful and his life had not been marred with that one transgression in
failing to give to God the glory of bringing water from the rock, he would have entered the promised land and would have been translated to heaven without seeing death. சாத்தான் மோசேவை பாவத்திற்குள்ளாக வெளில தள்ளிவிட்டான். ஒரு பாவம், அந்த ஒரு பாவத்தினால அவன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். அவன் செய்ய வேண்டிய அந்த வேலையை அவன் நிறைவேற்றி விட்டதாக அவன் கருதினான் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். இங்கே அவன் தேவனிடம் என்ன முறையிடுகிறான்? அந்த ஒரு பாவத்தினால அவன் பாவத்திற்கு கீழாக வந்து விட்டான், மரணத்திற்கு கீழாக அவன் வந்து விட்டான் என்று இங்கே அம்மையார் சாத்தான் வந்து அங்கே முறையிடுகிறான். அந்த ஒரு பாவம் அவன் செய்யாமல் இருந்தார் என்றால், மோசே செய்யாமல் இருந்தார் என்றால், அவர் மரணத்தை காணாமல் என்ன ஆயிருப்பார் என்றால் பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பார். ஆனால் அந்த ஒரு பாவத்தை அவர் செய்துவிட்டார். அடுத்து ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். Michael or Christ with the angels that buried Moses came down from heaven after he had remained in the grave a short time and resurrected him and took him to heaven. மீகாவேலும் அவரை சேர்த்த கொஞ்சம் தூதர்களும் கீழே எங்கே தேவன் மோசேயை புதைத்தாரோ அங்கே வந்து அவரை உயிர்த்தெழ செய்து பரலோகத்துக்கு எடுத்து சென்றார்கள் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். As Christ and the angels approached the grave, Satan and his angels appeared at the grave and were guarding the body of Moses lest it should be removed. இங்கே தேவனும் இயேசு கிறிஸ்துவும் தூதர்களும் கீழே வந்து மோசேயுடைய சரீரத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது as Christ and his angels drew nigh, Satan resisted their approach but was compelled by the glory and power of Christ and his angels to fall back. அவர்கள் கீழே வந்து அந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வருகிற போது இந்த சாத்தான் என்ன செய்கிறார்? சாத்தானும் அந்த சார்ந்த தூதர்களும் அதை எதிர்த்து நிற்கிறார்கள். ஆனால் தேவனுடைய மகிமையும் பாவம் செய்யாத தூதர்களுடைய மகிமையும் இவர்களுடைய மகிமையை காட்டிலும் இன்னும் அதிகமாக இருந்தபடினால் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. இவர்கள் பின்வாங்கி போனார்கள். Satan claimed the body of Moses because of his transgression, but Christ meekly referred him to his father, saying, "The Lord rebuked thee." இங்கே சாத்தான் மோசேயுடைய சரீரத்தை குறித்து தர்கித்து பேசுகிறார், ஏனென்றால் அவர் பாவம் செய்து விட்டார் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, தேவன் உன்னை கடிந்து கொள்வார் என்று சொல்லுகிறார். Christ told Satan that he knew Moses had humbly repented of this one wrong, that no stain rested upon his character, and that his name in the heaven book of records stood untarnished. மோசே பாவம் செய்தார், ஆனால் அவர் மெய்யான மனம் திரும்பதினால் அவர் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டார் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். Then Christ resurrected the body of Moses which Satan had claimed. அப்போது இங்கே மோசேவை தேவன் உயிர்த்தெழ செய்கிறார். ஆனால் அந்த இங்கே தான் நமக்கு ஒரு காரியம் புரிய வருகிறது. என்னவென்றால் சாத்தான் அந்த சரீரத்தை குறித்து ஏன் தர்கித்து பேசுகிறார் என்றால், அவன் பாவம் செய்துவிட்டான், அது எனக்குரியது, நான் தான் உயிர்த்தெழ செய்ய வேண்டும் என்று இங்கே பார்க்கிறோம். அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன புரிய வருகிறது என்றால், நாம் மரணிக்கும் பொழுது என்ன குணாதிசயத்தோடு மரணிக்கிறோமோ அதே குணத்தோடு, அதே கேரக்டர், அதே குணத்தோடு தான் நாம் எழுவோம். தேவனுக்கு இருக்கிற பெரிய ஒரு வல்லமை என்னென்றால் அவர் நீதிமான்களை உயிர்த்தெழ செய்வது. இதுதான் தேவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய அத்தாரிட்டி. இன்னொரு அத்தாரிட்டி என்னவென்றால் 144,000 பேரை தயார் செய்கிறது. ஏனென்றால் தேவன் நேரடியாக சாத்தானிடம் ஒரு சவால் விடுகிறார். நான் 144,000 பேரை உன் கண் முன்னாக நிறுத்துகிறேன். இது லிட்ரல் நம்பர். இந்த 144,000 பேரை உன் கண் முன்னாக நிறுத்துகிறேன், அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று. அப்போது இவர்களை தயார்படுத்துகிற அந்த வல்லமை தேவனிடம் இருக்கிறது. அப்போ இந்த உயிர்த்தெழுகிற இந்த வல்லமையை அவனுக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்தான் என்று நமக்கு புரிய வருகிறது. அடுத்து 14:13, நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். இங்கே 2 காரியங்கள் அவன் கேட்கிறான். நான் தேவனுடைய சிங்காசனம் எனக்கு வேண்டும் என்றால் தேவனுடைய சிங்காசனம் வேண்டும். அது பொலிட்டிக்கல் த்ரோன், தேவனுடைய பொலிட்டிக்கல் த்ரோன். அடுத்து வடபுறம் என்பது இயேசு கிறிஸ்து குறிக்கிற ஒரு இடம், அவருடைய சிங்காசனம் இருக்கிற இடம். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டம், இது ரிலீஜியஸ் த்ரோன். தேவனுடைய பொலிட்டிக்கல் த்ரோன், தேவனுடைய ரிலீஜியஸ் த்ரோன், இது 2ம் எனக்கு வேண்டும் என்று சாத்தான் அங்கே நிற்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கே அந்த வடதிசையிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் ஏறி அதை பிடிக்க வேண்டும் என்று இங்கே சாத்தான் சொல்கிறான்.
14வது வசனம், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்ன. அப்போ தேவனைப் போல நான் இருக்க வேண்டும். அப்போ வடதிசையில் உள்ள ஆராதனை கூட்டத்திற்கு நான் தலைவனாக வேண்டும் என்றால் அவனால் அங்கே ஆக முடியவில்லை. அதனால் பூமியிலே வடதிசை ராஜா என்பது போப் மார்க்கம். இந்த போப் மார்க்கத்தை அந்த சிங்காசனத்திலே வைக்க வேண்டும் என்று அவன் பிரயத்தனம் செய்கிறான். இது எப்பொழுது ஆரம்பித்தது? 1989. எப்பொழுது அந்த மிருகத்துக்குரிய காயம் சொஸ்தமாக்கப்பட்ட வருடம் 1989. இந்த ஆண்டிலிருந்து அந்த போப் மார்க்கத்திற்கு மறுபடியும் வல்லமை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு இருக்கிறது. 15வது வசனம், ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய், உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்தது, உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். இங்கே நமக்கு லூசிஃபருடைய கதை நம்ம அனைவருக்கும் தெரியும். இங்கே லூசிஃபருடைய பரலோகத்தில் என்ன நடந்ததோ லூசிஃபருடைய கதை தான் பூமியிலே பேப்பசியுடைய கதை. கேட்கிறதுக்கு கடினமாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. என்னவென்றால் லூசிஃபர் பரலோகத்தில் அவனுக்கு என்ன நடந்ததோ அது பூமியிலே கிங் ஆஃப் நார்த் வடதிசை ராஜாவுக்கு நடக்க இருக்கிறது. அப்போது அவன் எப்படி பரலோகத்திலே அந்த தூதர்களை விலை செய்தானோ அதே மாதிரி பூமியிலே விலை செய்ய கொண்டிருக்கிறான். அநேக ஜனங்களை விலை செய்ய கொண்டிருக்கிறான். எப்படி என்றால் மிஸ்ட்ரி ஆஃப் இனிக்விட்டி, அக்கிரமத்தின் ரகசியம். சத்தியத்தையும் பொய்யையும் ஒன்றாக இணைத்து அவன் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். இது நம்முடைய சபையில் எப்படி நடக்கிறது? கிரேட் கான்ட்ரவர்சி 50. To secure worldly gains and honors, the church was led to seek the favor and support of great men of earth. உலகத்தில் இருக்கிற இந்த பணம் காசு இதெல்லாம் வேணும் என்று, உலகத்தில் இருக்கிற காரியங்கள் வேண்டும் என்று, உலகத்திற்குரிய அந்த ஒத்தாசை நமக்கு வேணும் என்று சொல்லி சபை என்ன செய்கிறது என்றால், உலகத்தில் அவர்கள் மாபெரும் மனிதர்கள் என்று அவர்கள் சொல்கிற நபர்களுடைய உதவியை நாம் நாடும் பொழுது என்ன ஆகிறது என்றால் இங்கே நாம் விழுந்து போகிறோம் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். And having thus rejected Christ, she was induced to yield allegiance to the representative of Satan, the Bishop of Rome. இப்போ நம்மளுடைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கிறது, இது நாம் சொந்தமாக நடத்தவில்லை, நாம் கவர்மெண்ட் அஃபிலியேட்டடாக இருக்க வேண்டும், கவர்மெண்ட்டிடம் நாம் இருக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை, வேதத்திற்கு புறம்பான அநேக காரியங்களை சபைக்குள்ளாக நாம் கொண்டு வந்து விட்டோம். இப்படி செய்கிறதுனால நாம் என்ன செய்கிறதுனா உலகத்தில் இருக்கிற உலகத்தாரின் ஒத்தாசை எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறோம். இது எங்கே கொண்டு போய் நடத்துகிறது என்றால் பிஷப் ஆஃப் ரோம், சேட்டன் பிஷப் ஆஃப் ரோம், சாத்தானுக்கு கீழாக வருகிறோம். அதே மாதிரி பிஷப் ஆஃப் ரோம் சாத்தான், அடுத்து யார்? பிஷப் ஆஃப் ரோம், போப்புக்கு கீழே நாம் வருகிறோம் என்று அம்மையார் இங்கே சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து உலகத்தை படைத்த பொழுது சாத்தான் தேவனிடம் முறையிட்டானாமா. அவன் என்ன முறையிடுகிறான் என்றால், நான் படைத்திருந்தேனானால் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் மிக அழகாக நான் படைத்திருப்பேன், அவரை காட்டிலும் நான் தெளிவாக இந்த பூமியை படைத்திருப்பேன். ஹூ இஸ் லைக் காட்? மீகாவேல் என்றால் ஹூ இஸ் லைக் காட், நான் தேவனை போல இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். அதே காரியம்தான் பூமியிலே போப் மார்க்கத்தை வைத்து செய்து கொண்டிருக்கிறான். பரலோகத்திலே கற்பனையை மாற்ற முடியவில்லை, இங்கே கீழே தேவனுடைய அந்த அரசாங்கம் சரியில்லை, அதனால் நான் கற்பனையை நான் மாற்ற இருக்கிறேன், மாற்றிவிட்டான் என்று நமக்கு தெரியும். இந்த கற்பனையை மாற்றிவிட்டான், புதிய கற்பனையை நான் கொடுக்கிறேன் என்று கொடுத்து கொண்டிருக்கிறேன். பரலோகத்தில் எதை செய்தானோ அதை தான் இங்கே செய்து கொண்டிருக்கிறான். போப் மார்க்கத்தை கொண்டு அவன் செய்து கொண்டிருக்கிறான். சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ், November 19, 1894. Through the Pope of Rome, the same work has been carried on here on earth as was carried on the courts of heaven before the expulsion of the prince of darkness. இங்கே தெளிவாக போப் ஆஃப் ரோம், ரோம் தேசத்தில் இருக்க அந்த போப்பை வைத்து அவன் பரலோகத்தில் என்ன செய்தானோ அதே இது பூமியிலே செய்து கொண்டிருக்கிறான். Satan sought to correct the law of God in heaven and to supply an amendment of his own. பரலோகத்திலே அவன் தேவனுடைய கற்பனையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தான். ஏனென்றால் நான் ஒருத்தர் கீழே இருக்கக்கூடாது, அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது என்று அவன் நினைத்தான். ஆனால் அது அடிமை கிடையாது,
அது ஒரு சுதந்திரம் என்று அவனுக்கு தெரியவில்லை. He exalted his own judgment above that of his creator and placed his will above the will of Jehovah, and in this way virtually declared God to be fallible. இப்படி அவன் செய்கிறதுனாலே அவன் சொந்த சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்கிறான். இதன் மூலமாக என்ன தெரியப்படுத்த வருகிறார்கள்? God is fallible. தேவனும் தவறு செய்வார். அதாவது தேவன் கற்பனை கொடுத்தார், ஆனால் அது கொஞ்சம் தவறான கற்பனையாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது, நான் சிறப்பான ஒரு கட்டளையை நான் கொடுக்க முடியும் என்று அவன் சொல்கிறான். He virtually says to the world, I will give you better laws than those of Jehovah. நான் தேவனை காட்டிலும் நான் ஒரு நல்ல கற்பனை உங்களுக்கு கொடுப்பேன். What an insult is this to the God of heaven. இப்படி தேவனை அங்கே தேவனை இன்சல்ட் செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று அம்மையார் இங்கே எழுதுகிறார்கள். அது அவன் எப்படி செய்து கொண்டிருக்கிறான்? பூமியிலே, பரலோகத்தில் அவன் செய்தான், பூமியிலே போப் மார்க்கத்தை வைத்து செய்து கொண்டிருக்கிறான், வடதிசை ராஜாவை வைத்து அவன் செய்து கொண்டிருக்கிறான். Great Controversy 50. This compromise between paganism and Christianity resulted in the development of man of sin foretold in prophecy as opposing and exalting himself above God. That gigantic system of false religion is a masterpiece of Satan's power, a monument of his effort to seat himself upon the throne to rule the earth according to his will. இப்படி அந்த அஞ்ஞான மார்க்கத்தையும் கிறிஸ்துவ மார்க்கத்தையும் ஒன்றாக இணைத்து போப்பு மார்க்கத்தை ஒன்றாக அவன் இணைத்தது பிற்பாடு பாவ மனுஷனை அங்கே வந்து அமர செய்ய வேண்டும் என்று அவன் இதெல்லாம் அவனுடைய சித்தத்தின்படி அவன் செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் அவனுடைய மாஸ்டர் பீஸ் ஆஃப் சேட்டன் பவர். சாத்தானுடைய வல்லமை இங்கே தெரிய வருகிறது. அவன் ஆதியிலிருந்து எப்படி பணி செய்து கொண்டு வந்து கடைசியாக ஒரு ராஜாவை அங்கே உலகத்திற்கு முன்பதாக எழுப்ப இருக்கிறான். அந்த ராஜா உலகம் முழுவதுமாக கைப்பற்ற போகிறார். அவர் எங்கே அந்த ராஜாவை எங்கே உட்கார வைக்க வேண்டும் என்றால் ஒரு சிங்காசனத்திலே உட்கார வைக்க வேண்டும். அது தேவனுடைய சிங்காசனம். தேவனுடைய சிங்காசனத்திலே அவன் அமர வேண்டும் என்று நினைத்தான். அதே சித்தத்தை போப்பை வைத்து இங்கே செய்து கொண்டு போப்பை அமர வைக்க வேண்டும், வடதிசை ராஜாவை அமர வைக்க. அப்போ தானியேல் கடைசி 6 வசனங்கள் 11ஆம் அதிகாரத்திலே போப்பை குறித்து பேசுகிறது. இதை நான் ஏன் போப் என்று அழித்து சொல்கிறேன் என்றால் அநேகர் இதை நம்புவது கிடையாது. சபையில் நம்ம 7 Adventist சபையிலே 14 manuscript releases 162. Satan will work the miracles to deceive those who dwell upon the earth. Spiritualism will do its work by causing the dead to be personated. இங்கே நமக்கு தெரிய வருகிறது எப்படி அவன் உலகம் முழுவதுமாக இந்த போப்பை வணங்க செய்வான் என்று நாம் பார்க்க வேண்டும். அவன் அந்த சிங்காசனத்திலே அவன் அவரை அமர வைக்கணும். அதற்கு அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தோம் என்றால் அவன் தேவனுடைய அந்த சாயலாக சாத்தானே கீழே இறங்கி வரப்போகிறான் என்று இங்கே அம்மையார் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். Those religious bodies who refuse to hear God's messages of warning will be under strong deception and will unite with civil power to persecute the saints. இங்கே நாம் பார்க்க முடிகிறது, இந்த போப் மார்க்கத்தை அமர வைப்பதற்காக சாத்தான் தேவனுடைய ரூபம் எடுத்துக்கொண்டு கீழே வர இருக்கிறான். அப்பொழுது இந்த புரொட்டஸ்டன்ட் சபையினர்களும் இந்த சாத்தானும் இணைந்த அநேக அற்புதங்களை செய்வார்கள். இதில் அநேகர் விழுந்து போவார்கள், வஞ்சிக்கப்படுவார்கள் என்று இங்கே அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள். The Protestant churches will unite with papal power in persecuting commandment keeping people of God. The lamb-like power unites with the டிராகன். இந்த புரொட்டஸ்டன்ட் சபையினரோடு போப் மார்க்கம் அப்பொழுது இணைந்து கொள்ளும். இவர்கள் தேவனுடைய கற்பனையை கை கொள்கிறவர்களுக்கு மீது யுத்தம் செய்ய செல்வார்கள் என்று இருக்கிறது. இங்கே த லேம் லைக் பவர், இந்த ஆட்டுக்குட்டி போல இருக்கிற ஒரு வல்லமை அது யாருடன் இணைகிறது என்றால் இங்கே டிராகன் வலு சர்ப்பத்தோடு இணைகிறது. ஆட்டுக்குட்டி, அதுக்கப்புறம் வலு சர்ப்பம், இது எதை குறிக்கிறது? லேம் லைக் பவர். இந்த ஆட்டுக்குட்டியுடைய வல்லமை அமெரிக்காவை குறிக்கிறது. டிராகன் வலு சர்ப்பம் சாத்தானி முதலில் குறிக்கிறது. ஆனால் நாம் இங்கே பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 16:13 இதில் யாரை குறிக்கிறது?
வெளிப்படுத்தல் 16:13 3 அசுத்த ஆவிகள் இருக்கிறது. இந்த 3 அசுத்த ஆவிகள் ஒன்று அமெரிக்காவை குறிக்கிறது, போப் மார்க்கத்தை குறிக்கிறது. கடைசியாக இருக்கிற அசுத்த ஆவி இப்பொழுது இருக்கிற ஐக்கிய நாடுகள், யுனைடெட் நேஷன்ஸ். அப்போது லேம் லைக் பவர், அமெரிக்கா தேசம் யாரோடு இணைய போகிறது என்றால் டிராகன், வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பம் என்றது யுனைடெட் நேஷன்ஸ், ஸ்பிரிச்சுவலிசம், ஆவி மார்க்கம். இந்த ஸ்பிரிச்சுவலிசம் யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகளோடு இந்த அமெரிக்கா இணைய இருக்கிறது. முதலாவது அமெரிக்கா யாருடன் இணையும்? போப் மார்க்கத்தோடு இணையும். போப் மார்க்கத்தோடு இணையும் பொழுது அமெரிக்காவிலே நியாயராசரிப்பு சட்டம் வரும். மறுபடியுமாக அமெரிக்கா யாரோடு இணைய போகிறது என்றால் ஐக்கிய நாடுகளோடு இணைய போகிறது. அதாவது இப்பொழுது அங்கே தான் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஐக்கிய நாடுகளுக்கு என்னத்தை வலுப்படுத்துவார்கள் என்றால் நியாயராசரிப்பு சட்டத்தை வலுப்படுத்துவார்கள். அப்பொழுது உலகம் முழுவதுமாக இருக்கிற நியாயராசரிப்பு சட்டம் வர இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடிகிறது. தானியேல் 11:41 அமெரிக்காவில் இருக்கிற இந்த நியாயராசரிப்பு சட்டத்தை குறித்து பேசுகிறது. அப்பொழுது நமக்கு உயிர் சேதம் இது ஏற்படாது. ஆனால் வெளிப்படுத்தல் 13:14 நாம் பார்க்கும் பொழுது, இந்த வெளிப்படுத்தல் 13:14 நாம் வாசித்து வரும் பொழுது இங்கே இருக்கிற நியாயராசரிப்பு சட்டம், இந்த நியாயராசரிப்பு சட்டம் எதை குறித்து பேசுகிறது என்றால் யூனிவர்சல் சண்டே லா. அமெரிக்காவில் இந்த நியாயராசரிப்பு சட்டம் வருவது அந்த அமெரிக்காவுக்கு மாத்திரமே வரும். அதுக்கப்புறம் உலகம் முழுவதுமாக இது வர இருக்கிறது. இப்போ இந்த 3 சக்திகளும் இதை செய்கிறது. என்னென்ன? போப் மார்க்கம், அமெரிக்கா, யுனைடெட் நேஷன், ஐக்கிய நாடுகள். இந்த 3 பேரும் சேர்ந்து உலகத்தை எங்கே நடத்த இருக்கிறார்கள் என்றால் அர்மேகடான் என்ற யுத்தத்திற்கு நடத்த இருக்கிறார்கள். அர்மேகடான், த பேட்டில் ஆஃப் அர்மேகடான். அப்போது வெளிப்படுத்தல் 16:13 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டது என்று நாம் தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டது. இந்த 3 அசுத்த ஆவிகளும் எங்கே நம்ம படிக்கும் பொழுது அங்கே அர்மகெடான் என்கிற போருக்கு நடத்துகிறது. இதை நாம் அடுத்த ப்ரெசன்டேஷனில் படிக்க இருக்கிறோம். அதற்கான ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திபாரம். அப்போது அந்த பேட்டில் ஆஃப் அர்மகெடான் யுத்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அஸ்திபாரம் எங்கே இருக்கிறது? அந்த வல்லமைகளை படிக்கிறதுல இருக்கிறது. அப்போ தானியேல் 11:40 இதோடைய பேட்டில் ஆஃப் அர்மகெடானுடைய ஒரு அஸ்திபாரமாக நாம் கருத வேண்டும். இந்த அனைத்து காரியங்களையும் யார் இதை உருவாக்குகிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் போப்பு மார்க்கம் இதை உருவாக்குகிறது. வெளிப்படுத்தல் 17, 12, 13 நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 17. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இங்கே பாருங்கள், 10 கொம்புகள் இருக்கிறது. அந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள். இந்த 10 ராஜாக்கள் தான் யுனைடெட் நேஷன்ஸ். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்களுக்கு இன்னும் அதிகாரம் வரவில்லை. யாருக்கு? இந்த 10 ராஜாக்களுக்கு வரவில்லை, ஐக்கிய நாடுகளுக்கு வரவில்லை. ஆனால் இவர்கள் யாரோடு இணைகிறார்கள் என்றால் வசனம் 13, இவர்கள் ஒரே யோசனையுள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். முதலாவது அமெரிக்கா தங்களுடைய அதிகாரத்தை மிருகத்துக்கு கொடுக்கிறது. மிருகம் என்பது போப்பை குறிக்கிறது, போப்பு கொடுக்கிறது. அப்பொழுது அமெரிக்காவிலே இந்த நியாயராசரிப்பு சட்டம் அங்கே வந்த பிற்பாடு இந்த 10 ராஜாக்கள் அமெரிக்காவோடு இணைந்து மொத்த வல்லமையும் யாரிடம் கொடுக்கிறார்கள்? போப் மார்க்கத்திடம் கொடுக்கும்போது உலகம் முழுவதுமாக நியாயராசரிப்பு சட்டம் வருகிறது என்பதை இந்த 2 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அப்போது இது நமக்கு என்ன குறிப்பிடுகிறது என்றால் ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். இந்த ஐக்கிய நாடுகளுக்கு கீழாக உலகம் வந்துவிட்டு வருவது ஒரு உலக அரசாங்கத்தை இங்கே நமக்கு குறிக்கிறது. இது எப்பொழுது நடக்கும் என்றால், எப்பொழுது இந்த யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் எப்பொழுது தங்களுடைய வல்லமையை போப் மார்க்கத்திடம் கொடுக்கிறார்களோ அப்பொழுது உலகம் முழுவதுமாக அவர்கள் ஆட்சியை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நம்ம 8 ராஜ்யங்களை படிக்கிறோம். அந்த 8 ராஜ்யங்கள் என்னவென்று நமக்கு தெரியும். முதலாவது பாபிலோன், மீத பெர்சியா, கிரேக்கு, அதுக்கப்புறம் பேகன் ரோம், பேப்பல் ரோம். கடைசி 3 வல்லமைகளை குறித்து மிகப்பெரிய போரே நடக்கிறது சபையில். இந்த 3 வல்லமைகள் என்ன, 3 சக்திகள் என்னவென்று பார்த்தோம் என்றால் அமெரிக்கா, யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள்,
கடைசியாக போப் மார்க்கம், பேப்பசி, மறுபடியுமாக பேப்பசி வர இருக்கிறது. இதுதான் இந்த 8 ராஜ்யங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த 3 அசுத்தாவிகளை நாம் குறித்து பார்த்தோம். இந்த 3 அசுத்தாவிகள் வருகிறது. வெளிப்படுத்தல் 16:13. தேவனுக்கு எதிரான கூட்டாட்சி என்று நாம் அனைவரும் தீர்க்க தரிசனத்தில் படித்திருப்போம். ஒன்று மிருகம், அதுக்கப்புறம் வலு சர்ப்பம், அப்புறம் கள்ள தீர்க்கதரிசி. இவங்க 3 பேரையும் நமக்கு தெரியும். மிருகம் என்றது போப் மார்க்கத்தை குறிக்கிறது. வலு சர்ப்பம் இங்கே நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், அதாவது கள்ள தீர்க்கதரிசி. இந்த 3 பீஸ்ட், டிராகன் அண்ட் ஃபால்ஸ் ப்ராஃபிட். பீஸ்ட் போப் மார்க்கத்தை குறிக்கிறது. கள்ள தீர்க்கதரிசி அமெரிக்காவை குறிக்கிறது. அடுத்து டிராகன் சாத்தானை, வலு சர்ப்பத்தை குறிக்கிறது. ஆனால் இங்கே யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகளை இங்கே குறிக்கிறது. இதுதான் இந்த 3 அஸ்தாவி. இந்த 3 பேரும் இணைகிறது வேதாகமத்தில் அநேக இடங்களிலே நமக்கு தேவன் உருவகமாக கொடுத்திருக்கிறார். ஒன்று எங்கே பார்த்தோம்னா எலியாவுடைய கதையில் நம்ம பார்க்க முடியும். அந்த கதையில் நமக்கு என்ன இருக்கிறது என்றால் எசபெல் எதற்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்றால், அந்த எசபெல் ராணி போப் மார்க்கத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே ஆகாப் என்பது இஸ்ரவேலுடைய ராஜா, யூதாவின் ராஜா கிடையாது, இஸ்ரவேலுடைய ராஜா. அப்போது இஸ்ரவேலுடைய ராஜா 10 கோத்திரங்களே ஆண்டார். 10 என்பது 10 ராஜாக்களுக்கு ஒப்பாக இங்கே இருக்கிறது. அடுத்து பாகாலின் தீர்க்கதரிசிகள் கள்ளப்போதகர்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அமெரிக்காவுக்கு ஒப்பாக இருக்கிறது. இது வேதம் முழுவதுமாக இருக்கிறது. இவர்கள் எப்பொழுது ஆட்சி பெறுகிறார்கள்? இப்பொழுதே நமக்கு தெரிய வருகிறது. 50% மிலிட்ரி பவர், எக்கனாமிக் பவர் யார் இந்த ஐக்கிய நாடுகளுக்கு கொடுக்குறாண்டா? அமெரிக்கா. இந்த 10 நாடுகளில் எந்த நாடு மேலாக இருக்கிறது? இந்த 10 ராஜாக்களில் அமெரிக்கா தான் நாங்கள் மேலாக இருக்கிறது. அப்போ இந்த அமெரிக்கா என்ன செய்யும் என்றால், அந்த 10 நாடுகள் உலகத்திற்கு அவர்கள் வந்துவிட்ட பிற்பாடு அமெரிக்கா இந்த 10 நாடுகளையும் சேர்ந்து முழுவதுமாக இந்த அதிகாரத்தை யாரிடம் கொடுக்க வேண்டும்? போப்பிடம் நாம் கொடுக்க வேண்டும் என்று அவர் பிரயத்தனம் செய்கிறார். அப்பொழுது உலகம் முழுவதுமாக இந்த நியாயராசிரிப்பு சட்டம் வரும். 14 manuscript releases 162. If men will not agree to trample underfoot the commandments of God, the spirit of dragon is revealed. They are imprisoned, brought before councils and fined. இங்கே வெளிப்படுத்தல் 13, 15, 16 அம்மையார் கோட் செய்திருக்கிறார்கள். இந்த if men will not agree to trample under the foot commandments of God, the spirit of dragon is revealed. இந்த மிருகத்துடைய ஆவி என்னவென்று ஜனங்களுக்கு எப்பொழுது தெரிய வரும்? இவர்களுடைய உண்மையான ரூபம் எப்பொழுது தெரிய வரும் என்றால், எப்பொழுது ஜனங்கள் தேவனுடைய கற்பனை நாங்கள் நிராகரிக்க மாட்டோம் என்று நிற்கிறார்களோ அப்பொழுது இது வரும். அப்பொழுது தான் இது என்ன நடக்க இருக்கிறதுனா, வெளிப்படுத்தல் 13:15 பாருங்கள். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காதவர்கள் யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திர, சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. இது எதை குறித்து இங்கே பேசுகிறது என்றால், அமெரிக்கா எப்பொழுது ஐக்கிய நாடுகளை அவர்கள் நடத்துகிறார்களோ அப்பொழுது இது நடக்கிறது என்பதை நமக்கு இந்த வசனங்கள் புரிய வைக்கிறது. அப்போ இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பில் யார் முன்னிலையாக இருக்கிறார்கள் என்றால் அமெரிக்கா. Thus Satan usurps the prerogative of Jehovah, the man of sin sit in the seat of God, proclaiming himself to be God and acting above God. அமெரிக்காவில் போப் விடுகிறார். அதுக்கப்புறம் அமெரிக்கா உலக நாடுகளை போப்புக்கு அரசாங்கத்தை கொடுக்க சொல்கிறது. அப்பொழுது உலகம் முழுவதுமாக ஆட்சி செய்கிற ஒரு மனிதராக இந்த போப் மார்க்கம் மாறி வருகிறது. அப்பொழுது மனிதன் வெளிப்படுகிறான். இதுதான் பாவ மனிதன் வெளிப்படுவது. இங்கே அவன் என்ன செய்கிறான்? தேவனுக்கு ஒரு இணையாக தன்னை காட்டிக்கொள்கிறான். இது சாத்தான் பரலோகத்தில் செய்த வேலை இங்கே மறுபடியும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். கிரேட் கான்ட்ரவர்சி 6:4. As the crowning act in the great drama of deception, Satan himself will personate Christ. The church has long professed to look to the Savior's advent as the consummation of her
hopes. கடைசியாக ஒரு வஞ்சகத்தை சாத்தான் எழுப்பப் போகிறான். அவனே கிறிஸ்துவாக வரப்போகிறான். Now the great deceiver will make it appear that Christ has come in different parts of the earth. Satan will manifest himself among men as a majestic being of dazzling brightness, resembling the description of Son of God given by John in the Revelation 1:13-15. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் 13-15 இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே அவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த வஞ்சகம் நடக்கும். அவரை போலவே இங்கே சாத்தான் தன்னை உலகத்திற்கு அங்கே காட்டிக்கொள்வான். 2ஆம் வருகையை அவன் தத்ரூபமாக அதை செய்ய முடியாது. அதனால் அங்கே ஒரு உலக பகுதிகளில் அவன் தன்னை காட்டிக்கொள்வான் என்று இங்கே நமக்கு அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். Christ has come, Christ has come. The people prostrate themselves in adoration before him while he lifts up his hand and pronounces a blessing upon them as Christ blessed his disciples when he was upon the earth. அவன் பரலோகத்திலிருந்து கீழே விழுந்து விட்ட பிற்பாடு அவன் இயேசு கிறிஸ்துவை போலவே இருந்து ஜனங்களை வஞ்சிக்க வேண்டும் என்று அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது இந்த ஜனங்கள், வேதத்தை அறியாத ஜனங்கள், அதாவது ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியில் மாத்திரமே நமக்கு இப்படி சாத்தான் வருவான் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி தெரியாத நபர்களுக்கு சாத்தான் இயேசு கிறிஸ்துவை போல வரப்போகிறான் என்று அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. அப்பொழுது இங்கே அவன் வந்து என்னத்தை பேசுகிறான் என்றால், இயேசு கிறிஸ்து எப்படி பேசினாரோ அதே போல் பேசுகிறான். His voice is soft, subdued, yes, full of melody. In gentle, compassionate tones, he presents some of the same gracious, heavenly truths with the Savior uttered. இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தைகளை பேசினாரோ அதே வார்த்தைகளை இங்கே பேசுகிறான். He heals the diseases of people and then in his assumed character of Christ, he claims to have changed the Sabbath to Sunday and commands all to hallow the day which he has blessed. இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்றால், அமெரிக்காவிலே சட்டம் வந்து விடுகிறது. அதுக்கப்புறம் உலகத்திற்கு நியாயராசிரிப்பு சட்டம் அறிவிக்கிறது பாருங்க. அந்த நடுவில் இவன் என்ன செய்ய போகிறான் என்றால், சாத்தான் கிறிஸ்துவாக வரப்போகிறான். ஏனென்றால், நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், சபையிலே மிகப்பெரிய போராட்டம் இருக்குது. அவன் நியாயராசிரிப்பு சட்டத்துக்கு முன்பதாக வருவானா, நியாயராசிரிப்பு சட்டத்துக்கு பின்பதாக அவன் பரலோகத்திலிருந்து வருவானா, பரலோகத்திலிருந்து கிறிஸ்து வருகிற மாதிரி வருவானா என்று குழப்பம் இருக்கிறது. முதலாவது அமெரிக்காவிலே நியாயராசிரிப்பு சட்டம் வந்துவிடும். அதுக்கப்புறம் எப்பொழுது உலகம் முழுவதுமாக இந்த நியாயராசிரிப்பு சட்டம் வருவதற்கு முன்பதாக அவன் இந்த காரியத்தை செய்வான். அப்படி செய்கிறதுக்கான காரணம் என்னவென்றால், அவன் வந்து கிறிஸ்துவை போல வந்து இந்த ஓய்வு நாள் மாறிவிட்டது என்று சொன்னால் ஜனங்கள் அனைவருமே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். He declares that those who persist in keeping holy the 7th day or blaspheming his name by refusing to listen to his angels sent to them with light and truth. This is strong, almost overmastering delusion. இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய வஞ்சகம் செய்கிற ஒரு வஞ்சமாக இருக்கிறது. இது 2 நியாயராசிரிப்பு சட்டத்துக்கு மத்தியில் இது நடக்க இருக்கிறது. Great Controversy 5:5-3. These persons overlook the testimony of scriptures concerning that wonders wrought by Satan and his agents. It was by satanic aid that Pharaoh's magicians were enabled to counterfeit the work of God. பார்வோனுடைய காலகட்டத்தில் எகிப்திலே மோசேக்கு விரோதமாக மோசேவும் அற்புதம் செய்தார். அதே மாதிரி இந்த பார்வோனுடைய இந்த மந்திரவாதிகளும் அவர்கள் செய்தார்கள், இந்த அற்புதத்தை செய்தார்கள். அதே மாதிரி சாத்தானும் அவனை சேர்ந்த இந்த கள்ளப்போதகர்களும் இவர்கள் அனைவருமே அதே மாதிரி இந்த காலகட்டத்திற்குள்ளாக அநேக அற்புதங்களை செய்து என்ன செய்வார்கள் என்றால் ஜனங்களை சேர்த்துக் கொள்வார்கள். Paul testified that before the second advent of Christ there will be similar manifestation of satanic power. பவுலும் இதை குறித்து 2ஆம் வருகை குறித்து பேசும் பொழுது இந்த சாத்தானுடைய வல்லமை இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக சாத்தானுடைய வல்லமை எப்படி இருக்கும் என்று அவரும் சொல்லியிருக்கிறார் என்று இங்கே 2 தெசலோனிக்கேயர் 2:9-10 இங்கே அம்மையார் சொல்லியிருக்கிறார். The coming of the Lord is to be preceded by the working of Satan with all power and signs and lying wonders and with all deceivableness of unrighteousness. 2 தெசலோனிக்கேயர் 2:9-10 கொடுத்திருக்கிறார். சாத்தான் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை வந்து சகல அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் வஞ்சகத்தோடு இருக்கும் என்று அங்கே நாம் பார்க்க முடிகிறது. Great Controversy 6:12. Satan also works with lying wonders, even bringing down fire from heaven in the sight of men. Revelation 13:13. இங்கே கடைசியாக பரலோகத்திலிருந்து
அக்கினி இறக்குவான். அந்த அந்த அக்கினி இறக்குறது மாபெரும் வஞ்சகம். இதுதான் லையிங் வண்டர்ஸ், பொய்யான அற்புதங்களே அவன் காட்டுவான். தட்ஸ் த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் த எர்த் வில் பி brought டு டேக் தேர் ஸ்டாண்ட். இதை பார்த்து உலகத்தில் இருக்கிற அனைவருமே என்ன செய்வார்கள் என்றால் நியாயராசரிப்பை ஏற்றுக்கொள்வார்கள். மிக குறைவான பேருக்கு மட்டுமே இந்த அறிவு இருக்கிறது இது எப்பொழுது நடக்கும் என்று. ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி நம்ம படிக்கவில்லை என்றால் இது நமக்கு புரிய வராது. அம்மையார் தெளிவாக இது எப்பொழுது நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எப்பொழுது நடக்கும் என்றால் 3-fold யூனியன். எப்பொழுதுமே 3 வல்லமைகள் ஒன்று சேரும்போது இது நடக்கும் என்று தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். இதை நாம் வாசிப்போம். டெஸ்டிமோனிஸ் வால்யூம் 5 451. By the degree enforcing the institution of papacy in violation of law of God, our nation will disconnect herself fully from righteousness. எப்பொழுது அமெரிக்காவிலே நியாயராசரிப்பு சட்டம் வருகிறதோ அப்பொழுது முற்றிலுமாக நீதியை விட்டு அவர்கள் போய்விடுவார்கள். அப்பொழுது அப்படி என்றால் அமெரிக்காவுக்கு கிருபையின் காலம் முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? when Protestants shall stretch her hand across the gulf to grasp the hands of Roman power, when she shall reach over the abyss to clasp hands with spiritualism, when under the influence of this 3-fold union our country shall repudiate every principle of its constitution as a Protestant and Republican government and shall make provision for the propagation of papal falsehood and delusions, then we may know that the time has come for the marvelous working of Satan and that the end is near. எப்பொழுது இந்த 3 சக்திகளும் ஒன்று சேர இருக்கிறதோ அப்பொழுது அவன் வருவான் என்று அம்மையார் இங்கே எழுதியிருக்கிறார்கள். முதலாவது அமெரிக்காவிலே இந்த நியாயராசரிப்பு சட்டம் வந்துவிடும். அதுக்கப்புறம் இந்த போப்பு மார்க்கம், அமெரிக்க மார்க்கம் யார்? இந்த புரொட்டஸ்டன்ட்டுகள், அமெரிக்கர்கள் ரோமன் பவர் போப் மார்க்கத்தோடு இணைவார்கள். அவர்கள் இணைந்து எதோடு கைப்புக்கோப்பார்கள் என்றால் ஹேண்ட்ஸ் வித் ஸ்பிரிச்சுவலிசம். இதுதான் இந்த 3-fold யூனியன். ஸ்பிரிச்சுவலிசம் ஐக்கிய நாடுகளை குறிக்கிறது, ரோமன் பவர் பேப்பசியை குறிக்கிறது, புரொட்டஸ்டன்டிசம் அமெரிக்கா. இந்த 3 சக்திகளும் இணைய இருக்கிற காலத்திலே அவன் இறங்கி வந்து அவன் என்ன செய்வான் என்றால் அந்த போப்பை அவன் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக ஏற்றுக்கல. ஏனென்றால் அவன் வடதிசையில் வடதிசை ராஜாவாக உட்கார வேண்டும். அந்த இடத்தில் போப்பை வைக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த காலகட்டத்தில் தேவன் என்ன செய்வார் என்றால் நியாயராசரிப்பு சட்டம் உலகம் முழுவதும் வர இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தேவன் நம்மை பாதுகாப்பார். எப்படி என்று ஸ்க்ரீனில் பார்ப்போம். நாம் இப்பொழுது தானியேல் 11:40 தானியேல் 11:41. இந்த 41 சண்டே லா, நியாயராசரிப்பு சட்டம். இதற்கு நடுவில் நாம் இருக்கிறோம். நாம் எங்கே இருக்கிறோம் என்றால் தானியேல் 11:40 41 இதற்குள்ளாக இருக்கிறோம். இங்கே என்ன ஆகிறது என்றால் நியாயராசரிப்பு சட்டம் வர இருக்கிறது அமெரிக்காவிலே. ஆனால் இது எங்கே போய் முடியிருக்கிறது என்றால் தானியேல் 12:1 க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன். கிருபையின் காலம் முடிவுக்கு முன்பதாக நடக்கிற சம்பவங்கள். இந்த சம்பவங்கள் நியாயராசரிப்பு சட்டம் வர இருக்கிறது. இந்த காலத்திற்குள்ளாக இருக்கிறோம். ஆனால் இங்கே நியாயராசரிப்பு சட்டம் வந்த பிற்பாடு இங்கே என்ன ஆகும் என்றால் இந்த காலகட்டத்திலே தேவன் என்னத்தை எழுப்புகிறார் என்று பார்த்தோம் என்றால் என்சைன் 144,000 பேரை ஒரு கொடியாக இஸ்ரவேலிலே ஏற்றுகிறார். 144,000 பேர். அப்போது நியாயராசரிப்பு சட்டம் எங்கே அமெரிக்காவில் வந்துவிட்ட பிற்பாடு இங்கே பரபாஸ் ஆர் கிரைஸ்ட், பரபாஸ் வேண்டுமா கிறிஸ்து வேண்டுமா என்று அங்கே கேட்ட பொழுது யூதர்கள் என்ன சொன்னார்கள் என்று எங்களுக்கு பரபாஸ் தான் வேண்டும் என்று சொன்னார்கள். அது தேர்ந்தெடுக்கிற காலம் இங்கே கொடுக்கப்படும். அப்போது தேர்ந்தெடுக்கும் காலம் பரபாஸ் என்பது என்னன்னா சன் ஆஃப் காட், சன் ஆஃப் ஃபாதர். பரபாஸ் என்றால் சன் ஆஃப் ஃபாதர், பொய்யான ஒரு குமாரன். அப்போ அந்த பொய்யான குமாரன் பரபாஸ் யார் என்றால் சாத்தான், போப் மார்க்கம். அப்பொழுது சாத்தான் இங்கே அனைத்து வஞ்சகங்களையும் இந்த காலத்துக்குள்ளாக நடத்துவான். இதில் நிற்பார்கள். யார் நிற்பார்கள்? 144,000 பேர் நிற்பார்கள். இந்த 144,000 பேர் இந்த காலத்திற்குள்ளாக அவர்கள் நிற்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்திற்குள்ளாக
அநேகர் அமெரிக்காவில் இந்த நியாயராசிரியர் சட்டம் வரும், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை விழுவது போல காணப்படும், ஆனால் விழாது என்று சொல்லுகிறார்கள். அது விழுமா விழாதா என்பதை நாம் பார்ப்போம். SDA Bible Commentary, Volume 7, 9-11. The time is coming when Satan will work miracles right in your sight, claiming that he is Christ, and if your feet are not firmly established upon the truth of God, then you will be led away from your foundation. சாத்தான் கண்ணுக்கு முன்பதாகவே அநேக அற்புதங்களை செய்வான். நாம் அஸ்திபாரத்தின் மீது இல்லாவிட்டால் நாம் சத்தியத்தில் இல்லாமல் விழுந்து விடுவோம். We are warned that in the last days he will work with signs and lying wonders, and he will continue these wonders until the close of probation, that he may point to them as evidence that he is an angel of light, not of darkness. இங்கே தெளிவாக and he will continue these wonders till the close of probation. close of probation எப்பொழுது? கிருபையின் கால முடிவு 12:1, தானியேல் 12:1. அது வரைக்கும் அவன் என்ன செய்து கொண்டே இருப்பான் என்றால், அந்த காலகட்டம் அமெரிக்காவில் நியாயராசிரியர் சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன செய்து கொண்டிருப்பான்? இந்த காரியங்களை செய்து கொண்டிருப்பான். அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த காலத்திற்குள்ளாக அவன் செய்து கொண்டிருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Satan will work his miracles to deceive. He will set up his power as supreme. The church may appear as about to fall. சபை விழுகிற மாதிரி காணப்படும், but it does not fall. சபை விழாது. அப்படி என்ன அர்த்தம்? என்ன சபை என்றால் நாம் கட்டிடத்தை நினைத்து கொண்டிருக்கிறோம், ஜெனரல் கான்ஃபரன்ஸை நினைத்து கொண்டிருக்கிறோம். அது கிடையாது. என்ன என்று பாருங்கள். It remains while the sinners in Zion will be shifted out, the chaff separated from the precious wheat. சபையிலிருந்து தேவன் அங்கே இருக்கிற அந்த பதர்களை தேவன் விலக்குகிறார். அந்த பதர்கள் முழுவதுமாக சென்று விட போகிறது. இந்த கிருபையின் காலத்து முடிவுக்கு முன்பதாகவே அந்த காலத்தில் 144,000 பேர் மாத்திரமே சபையில் இருக்கிற அந்த முத்தான மணிகளுக்கு அவர்கள் ஒப்பாக இருக்கிறார்கள். பதர்கள் அனைத்தையும் தேவன் பிரித்து விடுகிறார். அந்த பதர்களை பிரித்துவிட்ட பிற்பாடு இருக்கிறவர்கள் தான் அந்த சபை. அந்த சபை நிற்கும் என்று இங்கே அம்மையார் சொல்கிறார்கள். அப்போது நியாயராசிரியம் சட்டம் வந்து விடும்போது சபை விட்டு போகாமல் இருப்பது சபை விட்டு போவது அவங்க தவறாக போகிறார்கள் என்று கிடையாது. சத்தியத்தை விட்டு போகிறார்களா, சத்தியத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்களா என்பது இங்கே முக்கியமாக இருக்கிறது. 18 manuscripts releases 11. God's people are rising, said the angel, never to fall again. Be careful, said the angel, lest the branches be cut off and others are raised up in their stead. இந்த காலத்திற்குள்ளாக அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் எழுந்திருக்கிறார்கள். நெவர் டு ஃபால் அகெயின். அவர்கள் விழமாட்டார்கள். யார் விழமாட்டார்கள்? 144,000 பேர் விழமாட்டார்கள். ஆனால் அந்த கடுகு அவர்கள் இழந்து போனார்கள். சபை இழந்து போனவர்கள், இந்த பதர் மணிகள், இவர்கள் இழந்து போனவர்கள், இவர்கள் இடத்தை யார் நிரப்புவார்கள் என்றால் அதர்ஸ், 11ஆம் மணி வேலையாட்கள். வெளியில் இருந்த 144,000 பேர் சென்று நியாயராசிரியர் சட்டம் வந்த பிற்பாடு, அமெரிக்காவில் நியாயராசிரியர் சட்டம் வந்த பிற்பாடு எப்படி அடையாளங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் அற்புதங்கள் சாத்தான் செய்கிறானோ அதே மாதிரி 144,000 பேரும் இந்த காலத்து கிருபையின் காலம் முழுவதற்கு முன்பதாக அவர்களும் ஒரு ஊழியத்தை அவர் தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்கள் இந்த 11ஆம் மணி வேலையாட்களை ஒன்றாக சேர்க்கிறார்கள். எப்பொழுது? கிருபையின் காலத்திற்கு முடிவுக்கு முன்னாடி வரைக்கும். இப்பொழுது சபைக்கு என்ன தேவைப்படுகிறது? நாம் இன்றைக்கி என்ன புரிந்து கொண்டோம் என்றால், தானியேல் 11:40 அர்மேகடானுக்குள்ளாக நடத்துகிறதற்கு, அந்த யுத்தத்தை நடத்துகிறதற்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கிறது. இது போப் மார்க்கம் சிங்காசனத்தை பெறுவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. போப் மார்க்கம் சிங்காசனத்தை பெறுவது சாத்தான் தன்னுடைய பரலோகத்தில் ஆரம்பித்த சித்தத்தை பூமியில் செய்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். அதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால் அவன் வடதிசையிலே இந்த போப் மார்க்கத்தை அமர வைக்கிறான் என்பதை நாம் இன்றைக்கு படித்து கொண்டோம். இப்போது சபைக்கு தேவையான சத்தியம் என்னவென்றால் 2 சண்டே லாஸ், 2 நியாயராசிரியர் சட்டங்கள் இருக்கிறது, 3 வல்லமைகள் இருக்கிறது. இது எப்பொழுது இருக்கிறது? இந்த அறிவை எல்லாம், இந்த ஞானத்தை எல்லாம் தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். இப்போது சபையில் இருக்கிறவர்களுக்கு ரிஃபர்மேஷன் வர வேண்டும்.
உள்ளே இருக்கவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவர்கள் சுத்திகரிக்கப்படுவது சத்தியத்தின் மூலமாக சுத்திகரிக்கப்படுவார்கள். ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் விழுந்து போனார்கள். சபை விழுந்து போனது, சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்போ நாம் எங்கே விழுந்து போனோம் என்று நமக்கு தெரிந்தால் ஒழிய நம்மால் மறுபடியும் தேவனிடம் செல்ல முடியாது. நாம் எங்கே விழுந்து போனோம் என்றால் இந்த ஹேபகுக் 2 டேபிள்ஸ், இந்த 2 அஸ்திபாரங்களிலே நாம் விழுந்து போனோம். இதை நாம் பார்த்தால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையிலே ரிஃபர்மேஷன் அது வரவே வராது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தானியேல் 11:40 போப் மார்க்கம் சோவியத் யூனியனை ஜெயித்தது. அப்பொழுது காயம் சொஸ்தமாகப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி பெற்றுக்கொண்டு வருகிறது. 1989 இது ஆரம்பித்து விட்டது. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் என்றால் அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த காரியம் நியாயராசிரிப்பு சட்டம் அமெரிக்காவில் வர இருக்கிறது. அது வரும்பொழுது என்ன ஆகிறது? 144,000 பேர் சேகரிக்கப்படுகிறது. சபைக்கு கிருபையின் காலம் முடிவடைகிறது. தானியேல் 12 அது உலகம் முழுவதற்குமாக. ஆனால் நாம் இப்பொழுது பார்க்கிறது சபைக்கான முடிவு காலம். 70 சபையிலிருந்து 144,000 பேர் சேகரித்து விடுவார்கள். அதனால் தேவன் நமக்கு இந்த சத்தியங்களை படித்து புரிந்து கொள்வதற்காக இந்த நேரங்களை கொடுத்திருக்கிறார். இதை நாம் படித்து இதை புரிந்து கொள்வோம். வருகிற ப்ரெசன்டேஷனில் இந்த 3-fold யூனியன், இந்த சக்தி, இந்த வல்லமைகள் எப்படி அர்மேகதான் யுத்தத்திற்கு நம்மை நடத்துகிறது என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் தகப்பனே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இதோ அடுத்த படி நியாயராசிரிப்பு சட்டம் அப்பா, சபைக்கு கிருபையின் காலம் முடியிருக்கிறது என்ற மாபெரும் சத்தியத்தை கொடுத்திருக்கிறப்பா. எங்களுடைய பாவலுக்கை கழுவும் அப்பா. இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது நாங்கள் எங்கே விழுந்து போனோம் என்று நாங்கள் இதை படித்து இதை புரிந்து கொண்டு மறுபடியும் உங்களிடம் கிட்டி சேரும் பொழுது எங்களுடைய பாவத்தை நீர் கழுவுகிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இதை படித்து இதை புரிந்து கொள்ள எங்கள் கிருபை தாரும் பிதாவை. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியான உதவியை கொடுத்தருளும். இயேசுவிலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.